You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இவ்வளவு தூரமாய் நம்மை பாதுகாத்து அற்புதமான விதத்தில் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் முன்னேறி கடந்து போவதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் நம்முடைய வாழ்க்கையில் வழங்க பண்ண முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இந்த வார்த்தைகளை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதுக்கு காரணம் அதுதான் உண்மை. வேதத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் துல்லியமாய் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, முந்தினத்துலலாம் நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 4.5 4.6 ஹெக்டர் அளவுக்கு பூகம்பங்கள் டெல்லி பகுதியில், அதே நேரத்தில் பீகார் பகுதியிலும் உணரப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களிலும் மற்ற சேனல்களிலும் தொடர்ச்சியாய் வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இது அங்கே மாத்திரமல்ல, பல இடங்களிலே உலகம் முழுவதும் நடந்து கொண்டு வருகிறது, தொடர்ச்சியாய் நடந்து வருகிறது. இவைகளெல்லாம் நமக்கு ஏதோ ஒன்றை காண்பிக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சுனாமி எச்சரிப்புகளை கொடுத்திருக்கலாம். அதே நேரத்தில் நாசா விஞ்ஞானிகள் ஒரு பெரிய, அதாவது கற்கள், வானத்தில் இருக்கிற அந்த எரிக்கற்கள் வந்து உலகத்தில் விழப்போகிறது, பூமி மேலே விழப்போகிறது என்ற ஒரு சில காரியங்கள் எல்லாம் பேசி வரலாம். பலவிதமான காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து வருகிறதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட இந்த நாட்களில் தேவனோடு கூட இணைந்து நாம் வாழ நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தான் ஆண்டவர் எல்லா தீமைக்கும் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏதோ உங்களுக்கு நேரம் போக்குவதற்காக உங்களோடு கூட பேச வரவில்லை. எத்தனை பேர் பார்க்குறீங்க, பார்க்காம போகிறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் அறிவிக்கப்பட வேண்டியது என்னுடைய கடமை. தேவனுக்கு எனக்கு தந்திருக்கிற அழைப்பின் பிரகாரம், எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிற பிரகாரம், எனக்கு தந்திருக்கிற எல்லா வசதிகளில் வைத்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் அவர் வார்த்தையை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்ப்பதற்கும் தான் ஆண்டவர் தன்னுடைய நாவாய் என்னை பயன்படுத்தி வருகிறார் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். எனவே தேவனோடு இணைந்து வாழ்ந்து தேவனோடு கூட அவர் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது எல்லா தீமைக்கும் தேவன் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கடைசி மணி நேரம் எல்லா விதமான அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைவேறி வருகிறது. தற்போது நீங்கள் பார்ப்பீர்களானால் இஸ்ரவேலுக்கும் எகிப்துக்கும் கூட சில காரியங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக சமூக வலைத்தளங்களிலும் வரப்போகிற செய்திகளிலும் வந்து கொண்டே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். உலக நாடுகள் எல்லாமே ஒரு குழப்பத்துக்குள் இருக்கிறார்கள். பலவிதமான வரிகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பல தேசத்தை திவாலாக்குவதற்கும் குழப்பங்களுக்குள் கொண்டு போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்போது அமெரிக்கா பிரதமராய் நியமிக்கப்பட்டு பதவியேற்றிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மூலியமாய் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆகையால் தான் அவர் இந்த தேர்தலை ஜெயிப்பதற்கு முன்பதாய் 3 முறை அவரை கொள்ளுவதற்கு பலர் வகை தேடினாலும் அவைகளெல்லாம் தாண்டி அவரை கர்த்தர் இன்றைக்கு உயிரோடு கூட வைத்திருப்பதற்கு காரணம் அவர் மூலியமாய் தேவ திட்டத்தை உலகத்துக்குள் நிறைவேற்றுவதற்கு தான். ஒருவேளை அவருடைய காலம் கூட கடைசி காலமாக இருக்கலாம் என்பதை நாம் துல்லியமாக அறிந்து கொள்ளணும். ஏன்னா பைபிள் அதை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லுது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா அதை குறித்து ஏற்கனவே சில நிகழ்ச்சிகளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது 1 கொரிந்தியரில் 15ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 50ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலியமாய் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட எல்லா காரியத்தையும் நம்மோடு கூட அவர் பகிர்ந்து பேசுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாக்கா 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. Now this I say, brethren, that flesh and blood cannot inherit the kingdom of God, nor does the corruption inherit incorruption. Behold, I tell you a mystery, we shall not all sleep, but we shall all be changed. நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். In a moment of a twinkling of an eye,
at the last trumpet, the trumpet will sound, and the dead will be raised incorruptible, and we shall all be changed என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி எக்காலம் துணிக்கும் போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த எக்காலம் என்ற பேர் கொண்ட இந்த பிரதமர் ஒருவேளை கடைசி எக்காலமாக இருக்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் யோவான் அவர்கள் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், நான் ஒரு எக்காலம் போன்ற சத்தத்தை கேட்டேன், அது என்னோடு கூட விளம்பினது. அப்போ பல இடங்களில் அவர் அதை குறித்து பேசியிருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். அதை தொடர்ந்து வரும்போது எக்காலம் போல சத்தத்தை கேட்டேன், அது என்னோடு கூட பேசிற்று அப்படின்றத யோவான் சொல்ல வருகிறார். அப்போது இந்த ட்ரம்ப் மூலிமா தேவன் கடைசியாக ஒரு எக்காலத்தை, ஒரு சத்தத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்குறாரா என்பதை கூட நாம் முன்னேற்றி கவனிக்க வேணும். அவர் பதவியேற்று இந்த 20ஆம் தேதி வந்தால் தான் 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதத்துக்குள்ளாகவே உலகத்தில் பல நாடுகள் கலங்கக்கூடிய அளவுக்கு பல முடிவுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் போக போக இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளே இது என்னவா முடியுமோ என்ற ஒரு காரணம் எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் எழும்பியிருக்கும், எல்லாருடைய வாயிலும் நிறைந்திருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், இது எங்கே போய் முடியுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் அவர் ரொம்ப தெளிவாய் அதை குறித்து பேசியிருக்கிறார். அப்போது நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தின்படி நாம் இந்த உலகத்தில் வாழ நாம் அர்ப்பணிக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் நம்முடைய மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தற்போது நடக்கிற எல்லா காரியமே இறுதி நாட்களில் நடக்கிற காரியங்கள் தான். ஏற்கனவே நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கறத நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சிலரெல்லாம் இந்த வருகை குறித்து பேசாதவர்கள் எல்லாம் இப்போது வருகை குறித்த காரியங்களும் அந்த அடையாளத்தின் காரியங்களையும் அவர்கள் பேசி வருகிறதை நான் பார்க்கும் போது ஆச்சரியப்படுகிறேன். காரணம், அவர்கள் வேறு சுவிசேஷத்தை அறிவித்திருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படி அவர்கள் சில பேர் சுகம் அளிப்பதிலும் பிசாசிலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குவதிலும் சுவிசேஷம் அறிவிப்பதிலும் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே இந்த காலத்தில் கடைசி நாட்களின் சுவிசேஷத்தை இயேசு வரப்போகிறார் என்ற இந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாய் தொடங்கி அறிவித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனால் தேவனுடைய கிருபையால் கடந்த 2 வருஷமாய் இதே பணியில் இதே நோக்கத்தோடு செயல்படுவது ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். அப்போது அவர்கள் எல்லாம் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து உறுதிப்பட்டு தான் பேசுகிறார் என்ற ஒரு தன்மையை மனுஷனாகிய நான் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இவைகளெல்லாம் என் கண்களுக்கு முன்பதை கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில், இப்படிப்பட்ட ஒரு நேரங்களில் நீங்கள் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதில் 1ஆம் அதிகாரத்தை அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்துட்டு வந்தீங்கன்னாக்கா 35ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த நெக்ஸ்ட் டே ஜான் ஸ்டூட் வித் 2 of his disciples. யோவான் தன்னுடைய 2 சீடர்களோடு கூட நின்று இருக்கும் போது, and looking at Jesus as he walked, he said, behold the Lamb of God. And the 2 disciples heard him speaking, and they followed him என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2 சீடர்களும், யோவானின் சீடர்கள் இயேசுக்கு பின்பதாய் போனார்கள். யோவான் அவர்களை கூப்பிடவில்லை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, the Jesus turned and seeing them following said to them, what are you seeking? இயேசு அவர்களை திரும்பி பார்த்து, என்னத்தை தேடுகிறீர்கள்? They said to him, Rabbi, which is to say when translated teacher. ரபி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் போதகரே. Where are you staying? And he said to them, come and see. They came and saw where he was staying and remained with him that day. Now it was about the 10th hour. One of the 2 heard John speak and followed him, and Andrew, Simon Peter's brother, பேதுருவின் சகோதரன். He first found his own brother Simon, and he said to him, we have found the Messiah, which is translated Christ. And he brought him to Jesus. Now when Jesus looked at him, he said, you are Simon the son of Jonah. You shall be called Cephas, which is translated a stone. இந்த இடத்துல வசனங்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் வாசிப்போமானால், one of the 2 who heard John speak and followed him, and Andrew, Simon Peter's brother.
இப்போ அந்த இடத்துல பேதுருவின் சகோதரன் அவரை பின்பற்றி போனதாக அந்த இடத்துல தொடர்ந்து சில சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கண்மலை என்பதையும் இயேசு பேர் வைத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சீமோனாக பேதுருக்கு ஒரு கண்மலை என்று ஒரு பெயர் வைக்கிறார். அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ பார்க்க போவதில்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் இயேசுவை பார்த்த உடனே இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்ன உடனே யோவானை பின்பற்றி கொண்டிருந்த 2 பேர் யோவானின் சீடர்கள், யோவானால் உருவாக்கப்பட்டவர்கள், யோவானோடுவே இருந்தவர்கள், இப்போது இயேசுக்கு பின்பதாய் போகிறார்கள். காரணம் என்ன? இந்த யோவான் இயேசுவின் வழியத்தை ஆயத்தப்படுத்த வந்தார் என்பதை அவங்களுக்கு தெளிவாய் போதித்திருந்தார். எனக்கு பின்னே ஒருவர் வருவார், அவர் உங்களுக்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். இதுதான் யோவான் பேசினது. அந்த பின்ன வரக்கூடியவர் இவர்தான் என்று யோவான் சொன்ன உடனே அவரையே அவர்கள் பற்றி கொண்டார்கள். இன்னைக்கு உலகம் இதை காண்பிக்குமா? நம்மை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை பின்பற்றி போகும்போது அவர்களை பின்பற்ற அனுமதிக்க வேண்டும். அவர்களை நாம் இழுத்து பிடித்து வைக்கக்கூடாது. யோவான் அவர்களை கூப்பிடவே இல்லை. திருமையாக என்னை விட்டு போகிறீங்க, என்னோடு கூட இருங்க அப்படின்றத கூப்பிடவே இல்லை. காரணம், அவர் வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர். அந்த வழியானவரை தேர்ந்தெடுத்த உடனே அவர்களை அனுமதித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கடைசி நாட்களில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எந்த மனிதர்களும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, எல்லாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அப்போ எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டாதபடி நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நாம் செய்து கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து தேவனை பின்பற்றி இயேசு காண்பிக்கிற வழியில் நாம் முன்னேறி கடந்து போகும்போது தான் அந்த நித்திய வாழ்க்கையை நம்மால் சுதந்திரிக்க முடியும். நம்ம சுயதனமாய் வாழ்வதனால நாம் அதை சுதந்திரிக்க முடியாது என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கேற்ற ஒரு நீதி, தேவனுக்கேற்ற ஒரு பரிசுத்தம், இயேசு காண்பிக்கிற மாதிரியின்படியே நம்ம நடக்க அர்ப்பணிக்கும் போது அவர்தான் தம்முடைய வல்லமைகளால் நம்மை கிருபையால் மூடி மறித்து தீமைக்கெல்லாம் விலகி காத்து அற்புதமான பாதையில் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இந்த உலகத்தோடு போராடிக்கிட்டு இருக்காதீங்க. எவ்வளோ போராட்டம் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்தாலும் அந்த போராட்டத்தை ஜெயிங்க. என் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல போராட்டத்தை அவர் போராடினார். நிறைய போராடி இருக்கிறவங்கள வேதம் நமக்கு முன்பதாய் காண்பித்திருக்கிறது. மேகம் போல திரளான சாட்சிகள் நமக்கு முன்பதாய் திருஷ்டாங்கமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இனி காலம் செல்லாது. நீங்கள் சொன்னாலும் சொல்லாக்கிட்டாலும் காலம் செல்லாது. நீ கிறிஸ்தவனாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறாய் என்பது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும் போது கிறிஸ்துவானவர் நம்மை தெளிவான பாதையில் வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. யூதர்கள் 1ஆம் வருகைக்காக காத்திருக்கலாம், 1வது வருகைக்காக காத்திருக்கலாம். நாம் 2வது வருகைக்காக காத்திருக்கிறோம். இந்த 1வது வருகையும் 2வது வருகைக்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுதல்னு ஒன்று வரும். அங்கே தேவனால் சம்பாதிக்கப்பட்ட இந்த திருசபை கண்ணிமைக்க நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது 2-3 சாட்சிகளால் ஒரு காரியத்தை நீங்கள் முடிவு செய்ய முடியும் என்பதை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் மோசேக்கு சொன்னதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னே ஏற்கனவே சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகளில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 3 சாட்சிகள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அடுத்தது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், 3வது இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3 பேரை நமக்கு காமிச்சிருக்கிறார். அதே விதமாகவே நாமும் அவர் வரும்போது மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். 7 வருஷம் அங்கே தங்க போகிறோம். அதுக்கு பிறகு அவரோடு கூட வரப்போகிறோம். வந்து இதே உலகத்தில் 1000 வருஷம் அரசாட்சியில் வாழப்போகிறோம். அவர் ராஜாவாக இருக்க போகிறார். அதுதான் அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்போ இந்த வாழ்க்கைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால், நான் நல்லா பாடுறேன், நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதத்தை வாசிக்கிறேன், உபாச கூட்டத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், தசமபாகம் கொடுக்குறேன், நிறைய குவாலிஃபிகேஷன் நம்ம வச்சுருக்கலாம். அதெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. ஆனால் உண்மையும் உத்தமமாய் வாழுகிறோமா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையை கரைப்படுத்துவதற்கு சாத்தான் பலவிதத்தில் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். உன் கண்ணை கெடுப்பதற்கு, உன் சிந்தையை கெடுப்பதற்கு, உன் இருதயத்தை கெடுப்பதற்கு, உன் மாம்சத்தின் பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு அவன் போராடி கொண்டு இருக்கிறான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் உண்டு. நீங்கள் ஆவிக்குரிய இயேசுவை பின்பற்றினால்,
அதாவது மாம்சத்துக்குரிய ஆதாமை பின்பற்றினால் நீங்கள் விழுந்து போவீர்கள். ஆனால் பிந்தி வந்த ஆதாம் ஆவியினால் உருவாக்கப்பட்டவர். அந்த ஆதாமாகிய இயேசுவை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பதை வேதத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய அனுபவங்கள் நமக்குள் வர வேண்டும். இந்த மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சி நமக்குள் இருக்க வேண்டும். எல்லா தீமைக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கும் விலகி காக்கப்பட்டு அற்புதமான பாதையில தேவன் நம்மை வழிநடத்தும்படியாய் நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா குறைகளையும் நீக்கி அவர் நிறைவே தருவார். சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் அந்தகாரனின் ஆதிக்கங்களுக்கும் விலகி காத்து நன்மையும் இரக்கமும் கிருபையும் கட்டளையிட்டு பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் ஒருவரே உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடக்கலாம், நம்மை இந்த உலகத்தில் மட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கள் நடக்கலாம். அவைகளை குறித்தெல்லாம் இந்த உலகத்தில் நாம் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தாண்டி கிறிஸ்துவுக்கு முன்னே நிற்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போதுதான் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். பணம் ரட்சிப்பை வாங்காது, பொருள் ரட்சிப்பை வாங்காது, நலம் ரட்சிப்பை வாங்காது, நம்ம உலகத்தில் வைத்திருக்கிற செல்வங்கள் ரட்சிப்பை வாங்காது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த கழுவப்பட்ட அனுபவத்தோடவே இறுதி வரை வாழக்கூடியவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் பாதையில் இப்போது நம்ம பிரவேசித்து வந்திருக்கலாம், ஆனால் முடிவு பரிந்தும் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லையா? அதன்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு நாமே நம்மை அர்ப்பணிக்க போது தான் தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் வழங்க பண்ணுவார். இந்த உலகத்தின் காரியமெல்லாம் பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. இந்த வேதனை, இந்த துக்கம் ஒவ்வொரு நாளும் எனக்குள் வருகிறது. இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்திருக்கணுன்ற ஒரு விருப்பம் எனக்கு இல்லை. எப்போ வேணாலும் அழிப்பின் சத்தம் வந்தால் நான் போவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என்ன நடந்தாலும் ஆயத்தமாக இருக்கிறேன். எந்த நேரமும் போவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை ஆயத்தப்படுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். எனக்கும் போராட்டம் இருக்குது, எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது, எனக்கும் பாடுகள் இருக்கிறது, எனக்கும் தேவைகள் இருக்கிறது, எனக்கும் உணர்வுகள் இருக்குது, எனக்கும் உணர்ச்சிகள் இருக்குது. அப்போ இவைகளுக்கு மத்தியில் பயங்கரமான போராட்டத்தின் நடுவில் நாம் கடந்து போனாலும் ஜெயிக்கணும். இந்த உலகத்தை ஜெயித்தே ஆகணும். 7 சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்கள் அது தான். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும்னு எல்லா காலத்தில் உள்ள சபைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற விஷயம் ஜெயித்தே ஆக வேண்டும். நீங்கள் ஜெயித்தாதான் அவருக்கு முன்னே நிற்க முடியும். இன்னைக்கு நீங்கள் பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கலாம். பலவிதமான பாவ இச்சைகளில் அகப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி தவித்து கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்க நீங்கள் தொடங்கும் போது ஆவியானவர் நிறைவானவராய் உங்கள் நடுவில் வரும்போது நமக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட குறைவுகள், அவருக்கு விரோதமான காரியங்கள், அவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் பைபிள் சொல்லுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஓய்ந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளணும். நித்தியம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நித்திய காலமாய் வாழப்போவது. இந்த உலக வாழ்க்கை தான் தற்காலிகமானது, நிரந்தரமானதல்ல. எப்போ வேணாலும் முடிந்து போகலாம், எந்த நேரம் வேணாலும் நம்முடைய மூச்சு நின்று போகலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். மேன்மை பாராட்டுவதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆகையால் தான் யோவானுடைய சீடர்கள் இயேசுவை பின்பற்ற போகிறார்கள். இந்த யோவான் அவங்களை கூப்பிட்டாரா? யோசித்து பாருங்க. என்னோடவே இருக்கணும்னு கூப்பிட்டாரா? இல்லையே. அவங்களை அனுமதிச்சார். ஏன்னா அவர் வழியை காண்பிக்க வந்தார். அந்த வழியானவரை இவர்கள் பார்த்து விட்டார்கள், இவர்கள் போனார்கள். அதே போல தேவனை பின்பற்றக்கூடியவர்களை நாம் ஒரு காலமும் அவர்களுக்கு குறுக்கிட்டு நிற்கவே கூடாது. தேவனை பின்பற்ற அவர்களை அனுமதிக்க வேண்டும். தேவனோடு கூட நடப்பதுக்கு அவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவங்க தவறான பாதையை தேர்ந்தெடுத்திருந்தா அப்போ அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து தெளிவான பாதையில் நடத்துவதற்கு நாம் முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் அவர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் போய் நாம் இடர்களை உண்டாக்காதபடி அந்த
இந்த தீமைக்கெல்லாம் நம்மளை நாம் விலகி காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதி, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், உண்மையும் உத்தமமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி மேன்மையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வேதத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா இயேசு அவர்களை வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அவர்கள் அறிந்து கொண்டார்கள், அந்த சத்தியமே அவர்களை விடுதலை ஆக்கியிருக்கிறது. இயேசுவோடு கூட அவர்கள் நடந்தபடியால் அவர்கள் இன்றைக்கு பரதேசிலே இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள். இயேசு வரும்போது அவர்கள் எல்லாம் வரப்போகிறார்கள். நாம் அவர்களோடு கூட இணைந்து தான் அந்த 7 ஆண்டு ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் இருக்க போகிறோம். 1000 வருஷ அரசாட்சியில் இருக்க போகிறோம். அவர்களெல்லாம் தேவனோடு கூட ஆளுகையில் இருப்பார்கள். நாமும் அவர்களைப் போலவே இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போமானால் நமக்கு இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் போய் திரும்ப வருவேன், நீங்களும் என்னோடு கூட அமர்ந்து நான் உட்காருகிற அந்த நாற்காலியில் என்னோடு கூட அமர்வீர்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தவறான வாழ்க்கையை விட்டு விலகிடுங்க. எதெல்லாம் சரிப்படுத்தணுமோ சரிப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரம், உங்கள் ஈகோவை வெளியெடுத்துருங்க, பெருமையை வெளியெடுத்துருங்க, பொறாமையை வெளியெடுத்துருங்க, மனக்கசப்புகளை வெளியெடுத்துருங்க. கஷ்டம்தான், அதெல்லாம் கஷ்டம். ஏன்னா சில பேரெல்லாம் செஞ்சுருக்கிற காரியம், பேசியிருக்கிற காரியமெல்லாம் இருதயத்தில் பெரிய பெரிய ரணங்கள் உண்டாயிருக்கும். கஷ்டம்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி முயற்சி பண்ணி அவைகளெல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து விலக பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா சத்துருவின் திட்டங்களுக்கும் அவர் விலகி காப்பார். ஆவியானவர் இங்கே இருக்கிற வைக்க நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார், கண்டிப்பார், உணர்த்துவார், ஆலோசனைகளை தருவார், வழிகாட்டுவார், வழிநடத்துவார். அதிலும் ரொம்ப விசேஷம், எப்பவுமே சொல்லுவேன், வரும் காரியத்தை நமக்கு முன்கூட்டியே அறிவிப்பார். அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை தெருவாய் பின்பற்ற வேண்டும். காரணம் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் விட்டு அவர்களை இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். They followed Jesus. Are you following Jesus? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் நமக்கு உதாரணம் கிடையாது இயேசுவை தவிர. நான் உங்களுக்கு உதாரணம் இல்லை, நீங்கள் எனக்கு உதாரணம் இல்லை. நமக்கெல்லாம் இயேசு தான் உதாரணம். அவர்தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவரை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை தான் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்தை நாம் ஜெயிப்போம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழும்போது தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி தீமைக்கெல்லாம் விலகி காத்து அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். சாத்தான் காத்து கொண்டே இருக்கிறான், எப்போது உன்னை தேவனை விட்டு பிரிக்கலாம் என்று. இடர்களை உண்டாக்குவதற்கு பலவிதமான கண்ணி என்பது வலை, அத்தனை வலைகளை நமக்கு விரோதமாய் வீசுகிறான். அந்த வலைகளெல்லாம் நாம் தாண்டி நிற்க வேண்டுமானால் தேவனோடு கூட ஐக்கியப்படும் போது ஆண்டவர் நமக்கு மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். தீமைக்கும் சத்துருவின் திட்டங்களுக்கும் அவர் நம்மை விலகி காப்பார். நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களுக்கு அவர் நம்மை விலகி காப்பார். அற்புதமான பாதையில் தேவன் நம்மை நடத்துவார். நீங்களும் நாங்களும் போராடுறோன்றது கர்த்தருக்கு தெரியும். பரிசுத்தமாய் வாழ நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், நீதியாய் வாழ நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு. காரணம், இந்த உலகம் அநீதி நிறைந்த ஒரு உலகம், அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகம், பாவம் நிறைந்த ஒரு உலகம். எந்த பக்கம் திரும்பினாலும் இருள், பாவம் நிறைந்திருக்கிறது. எப்பவுமே சொல்லுவேன், செல்போன் வந்த பிறகு நிறைய காரியங்கள் நம்முடைய காலங்களில் நேரிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் தான் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் அந்தகார இருளின் ஆதிக்கங்களுக்கும் விலகி காத்து கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பி அற்புதமான பாதையில தேவன் உங்களை வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனுக்கு ஏற்ற செயல்முறை, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு சிந்தை, தேவனுக்கு ஏற்ற ஒரு பார்வை, தேவனுக்கு ஏற்ற இருதயத்தின் எண்ணங்கள், தேவனுக்கு ஏற்ற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கும் போது நாம் மரித்தாலும் அவரோடு கூட போயிடுவோம், உயிரோடு இருந்தாலும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தன் ஜீவனையை கொடுத்திருக்கிறார்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்று தானே ரொம்ப துல்லியமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனோடு கூட நீங்கள் நடப்பீர்களானால் இருள் உங்களை மேற்கொள்ளாது. இருள் உலகத்தில் இருக்கும், ஆனால் உங்களை மேற்கொள்ளாது. காரணம், ஒளியானது உங்களுக்குள் இருக்கிறது. அந்த இருள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அந்த சிறிய ஒளி உங்களுக்குள் வருமானால் அந்த இருளை எப்படி பிரகாசமாய் மாற்றுமோ அப்படியே இந்த உலகத்தை மீட்க வந்த இந்த தேவனுடைய ஒளி நமக்குள் பிரகாசிக்கும் போது அது எவ்வளவாய் பிரகாசிக்கும் என்பதாக நமக்கு வேத வசனத்தின் ஆதாரத்தில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தில் ஒரே ஒரு பொருள் தான், தே ஃபாலோட் ஹிம், அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்போ இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா இல்லை கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிறோமா? கிறிஸ்தவர்களை பின்பற்றினால் ஐ டோன்ட் திங்க் you will make it out. But I know one thing for definitely, if you follow Jesus, you are going to make it up. You are definitely going to make it. Nothing is going to entangle you. Nothing is going to come against you. But you have to walk in the light of God. Jesus is the only light which can overcome the darkness which is filled in the earth. That is how it is. That is how he blesses his people. So he said, I am the light of the world. So when you follow Jesus, Jesus is going to definitely have a way for you. You will be an overcomer. You will be a winner. God will make everything good in its own time. Keep following Jesus. The Bible clearly says that the disciple of John followed Jesus when John the Baptist told that Jesus is the Lamb of God. இயேசுவை குறித்து தான் யோவான் போதித்து கொண்டிருக்கிறார். அவரையே பார்த்த உடனே யோவானை விட்டு அவர்கள் பின்னால் போகிறாங்க. யோவானுக்குள்ள கொஞ்சம் கூட துக்கம் இல்லை. காரணம், அவர்கள் சரியான வழியை தேர்ந்தெடுத்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்க உங்களை நீங்களே அர்ப்பணித்து கொள்ளும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எனவே இந்த கடைசி மணி நேரத்தில், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்கள் தேவனுக்கு ஏற்ற மாதிரி வாழுங்க. வரப்போகிற ஆக்கணி தீர்ப்புக்கு தப்பிக்கணும், நித்தியமாக தேவனோட வாழணும் அப்படின்னா பரிசுத்தமாக வாழறதை விட்ட அவர் வழி கிடையாது. நீதியாக வாழறதை விட்ட அவர் வழி கிடையாது. நேர்மையாக வாழறதை விட்ட அவர் வழி கிடையாது. உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். இது சரிப்படுத்தக்கூடிய காலம். தேவனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தெளிவான பாதையில் உங்களை வழிநடத்துவார். ஸோ இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அடுத்த காணொலியில் இன்னும் நிறைய காரியங்களை உங்களோடு கூட பேசணும்னு இருந்தோம். சில அலுவலகத்தின் காரியங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் ஒரு குறுகிய நேரத்தில் இன்னும் போதகரை கூட்டிகிட்டு வந்து அவங்களோடு கூட பேச முடியாமல் ஒரு நேரமாக இருந்தபடியால் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வேலையில் பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். அவர் தான் உங்களை பலப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை குறித்து தொடர்ந்து போதிக்க கர்த்தர் உதவி செய்கிறீர். இவர்களும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். அவங்க எடுக்கிற பிரயாசங்களை வாய்க்க பண்ணும். தோல்விகளை ஜெயமாய் மாற்றும். அவங்கள தோல்விக்குள் ஆக்கிற சகல சத்துருவின் கிரியைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், ஆண்டவரே, உலகத்தின் எல்லா இச்சைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். கண்களின் இச்சையை ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு பலன் தாரும். பரிசுத்தமாய், உண்மையாக, உத்தமமாக, நீதியாக வாழ்ந்து உண்மையே பின்தொடரக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுத்து உண்மையை பின்பற்ற உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறபடியால் அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். எல்லா சாத்தானின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து வழிநடத்துங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. நீதியின் பாதையில் நிலைநிறுத்தி உமோடு கூட நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கிருபையின் கரத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக்கொள்ள வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். வேற ஒரு காரியம் தான் உங்களோடு கூட பேசணும் அப்படின்றத ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அதை பேசணுன்னா
சில காரியத்தை நான் முதலாவது வேதத்திலிருந்து நிறைய காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அடுத்த பகுதியில் அவைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷனில் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த சேனலில் வரக்கூடிய காரியங்களை நீங்கள் பார்க்கணுன்னா கிரேஸ் டெலிவிஷன் இந்தியான்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுங்க வரும். வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி வாரத்துக்கு 2 முறை இதில் வழங்குகிறோம். இந்த நித்திய ஜீவனும் 2 முறை வாரத்துக்கு உங்களுக்காக வழங்கி வருகிறோம். அதே நேரத்தில் மாரநாத்தா நித்திய தினத்தில் அது நடந்தது. அது நேரடி காணல் நிகழ்ச்சியாக உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஞாயிறு ஆராதனைகளும் உங்களுக்கு ஆண்டவர் எங்களை உணர்த்துகிறப்பெல்லாம் உங்களுக்கு அந்த செய்தியை மாத்திரம் வழங்கி கொண்டு வருகிறோம். நடுவில் அநேகரோடு கூட பேசுகிற சாட்சிகளை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். எனவே தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அவர் வருகை தாமதிக்குமானால் கர்த்தர் என்ன ஜீவனோடு வைப்பாரானால் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க போகிறோம். அதுவரை உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.